மகா சிவராத்திரி தினம் ஈசமுன்ன சத்தியமிட்டு நம்ம இனிமேல் பட்டு நல்லவங்களா வாழலாம். ஏம்மா நாங்க இதுவரைக்கும் நல்லவங்களா தாம்மா வாழ்ந்தோம். உண்மைதாம்மா. நம்ம நல்லவங்களா தான் வாழ்ந்தோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ, அறிஞ்சோ அறியாமையோ, புரிஞ்சோ புரியாமையோ, நம்ம சில பல தப்புக்கள் அப்படின்றத செய்ய தானே செஞ்சிருப்போம். ஆக இன்றைய தினத்திலிருந்து ஒரு யோக்கியமான, ஒரு உன்னதமான இறையாற்றலோட கூடிய வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கலாம். சரிங்களா? சரி முடிவெடுத்துட்டு நம்ம தலைப்புக்குள்ள போலாம். இப்பதான் தலைப்புக்குள்ளேயே போறீங்களாம்மா? அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. உண்மதான். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் மகா சிவராத்திரி தினம், இன்றைய தினம் நல்ல தூக்கத்தோடவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுகள பார்த்துட்டுருப்போம். ஆக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்மள திருப்திப்படுத்தக்கூடிய, நம்மளுக்கு உற்சாகம் பெறக்கூடிய சில பல கதைகள நம்ம பார்க்கலாம். எதுக்கு சொன்னேன்? "தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்" அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஈசன்கிட்ட நெறைய பேர் நெறைய வாங்கியிருக்காங்க. உலகத்துல உள்ள அத்துணை பேரும் ஈசன்கிட்ட எத்தனையோ வாங்கியிருக்காங்க. ஈசன்கிட்ட வரம் வாங்காதவங்க யாருமே கிடையாதுன்னலாம். தேவர்கள் 33,00,00,000 தேவர்களும் ஈசன வழிபாடு பண்ணவங்க தான். உலகத்துல இருக்க அத்துணை ஜீவன்களும் ஈசன வழிபாடு பண்ணவங்க தான். கிரகங்கள் அத்துணை பேரும் ஈசன வழிபாடு பண்ணி கிரகங்கள், நவக்கிரகங்கள் அப்படின்ற பதவிய பெற்றவங்க தான். சரி. அந்த மாதிரி வந்து பாருங்க, ஈசன பத்தி ஒரு கதை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் குருஷேத்திர போர். பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் இடையே நடந்தது. கௌரவர்கள் அப்படின்னா 100 பேர். துரியோதனன் உள்பட அவனோட தம்பிகளையும் சேர்த்து 100 பேர் இல்லைங்களா? இப்ப கௌரவர்கள்ல வந்து தாய் யாரு அப்படின்னா காந்தாரி.